பிரதமர் மோடி பேசியதை மாற்றி மக்களிடம் திணிக்கிறது திமுக. அண்ணாமலை ஆவேச பதிவு. திமுகவின் ஊழலும் போலி வேடமும் மக்கள் மத்தியில் அம்பலப்படும் போதெல்லாம் அதனை மடைமாற்ற மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுவது திமுகவின் வழக்கம். நகராட்சி நிர்வாகத்துறையில் ரூபாய் 888 கோடி ஊழல் நடந்திருப்பது வெளியானவுடன் அதனை மறைக்கும் முயற்சியை தொடங்கியிருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். உழைக்கும் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என்று நமது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் கூறியது முழுக்க முழுக்க உண்மை என்று கூறியுள்ளார் அண்ணாமலை. அதாவது இங்கு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், பிரதமர் மோடி கூறியிருப்பது திமுகவினர் என்றுதான் குறிப்பிட்டுள்ளார் என்கிறார். பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என்றுதான் கூறியுள்ளதாக அண்ணாமலை கூறியுள்ளார். அவர் ஒருபோதும் தமிழகத்தில் பீகார் மக்களை துன்புறுத்துகின்றனர் என்று கூறவில்லை. தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, டிஆர்பி ராஜா, எம்பி தயாநிதிமாறன், ராசா தொடங்கி கடை கோடி திமுக நிர்வாகிகள் வரை பீகார் மக்களை ஏளனமாக பேசியதும் அவர்கள் மீது தாக்குதல்களுக்கு தூண்டுவதை போல பேசியதும் தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த காணொலியிலேயே நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகிறார்கள் என்று பேசியிருப்பதுதான் இருக்கிறது. எப்படி திமுகவினர் தமிழகத்தின் அவமான சின்னமாக இருக்கிறார்களோ அதே போல் பிரதமர் அவர்கள் திமுகவினரை குறிப்பிட்டதை தமிழக மக்களையே குறிப்பிட்டதாக மடைமாற்ற முயற்சிப்பது முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வகிக்கும் முதலமைச்சர் பதவிக்கே அவமானம். தாத்தா காலத்தில் தொடங்கி இந்த அற்ப அரசியலை பேரன் காலத்திலும் தொடர்வதை முதல்வர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை ஆவேசமாக பதிவிட்டுள்ளார். இதோ பிரதமர் அவர்கள் பேசிய வீடியோவை இப்போது நீங்கள் காணலாம். அதில் தமிழக மக்கள் தான் பீகார் மக்களை துன்புறுத்துகிறார்கள் என்று எங்காவது கூறியிருக்கிறாரா என்று பார்ப்போம். ஆனால் அவர் அப்படி கூறவில்லை. தமிழகத்தில் திமுகவினர் தான் பீகார் மக்களை துன்புறுத்துகின்றனர் என்று கூறியுள்ளார். இதை நாம் ஒரு கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கும் அரசியல் மோதலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழக மக்களையே பிரதமர் கூறியுள்ளதாக சொல்வது முற்றிலும் பொய். இப்போது காணுங்கள் பிரதமர் அவர்கள் பேசிய அந்த வீடியோவை. बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं। तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं। तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं। तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं। तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं। तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं। तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं। तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं। तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு முற்றிலும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்கவும், மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.